வணக்கம். மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, பௌர்ணமி ராத்திரி 7 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் பிரதமை, அனுஷ நட்சத்திரம் இருக்குது. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை? குரு பகவான் வேறு ரிஷபத்துக்கு வந்துட்டார். இதையெல்லாம் சேர்த்து அனுசரித்து சொல்கிறோம். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அதையும் சேர்த்து நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, புத்தி மனசு 2 நாட்களும் ஒழுங்காக வேலை செய்யாது. சார், யாருக்கு என்னைக்கு? அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரத்துக்குமே 2 நாளுமே நல்லா இல்லை. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிருகுமுனிவரே போற்றி, பிரகலாதனை போற்றி, பீஷ்மரே போற்றி. மந்திரங்கள் ஓடுவது நல்லது. நிதானம், பொறுமை, சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, தைரியம், ஜெயிக்கும், சந்தோஷம், வெற்றி. குரு தான் உதவியா இல்லை, அதையும் பரிகாரம் பண்ணனா தப்பிக்கலாம். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தாருகா வனமே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க அப்பப்போ, நல்லது. அனுகூலமான எண் வியாழன் 4, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், வெள்ளி 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க. மஞ்சள் அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. பசு, நாய், காக்கை இவைகளுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. அல்லது பணமாக கொடுத்துருங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில். மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள். வியாழன் வெள்ளி 2 நாளுமே உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் விநாயகர் பெருமானுக்கு ராத்திரியில் தீபம் போடணும் கோயிலில். ஏன்? புனர்பூசத்தினுடைய தலைவர் குரு. சரி, 2 நாட்களும் சூப்பராக இருக்குது. இப்போ திருஷ்டி விடுமா? குரு வேற உதவியா இல்லை. அதனால் மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் நாரதரே போற்றி, நக்கீரரே போற்றி, நான்முகனே போற்றி. அனுகூலமான எண் வியாழன் 3, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் பச்சை, வெள்ளி 2, 1 தெற்கு வடக்கு வெள்ளை நீலம். கடகராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சிறப்பான நாளாக இல்லை. குரு உதவியாக இருக்கிறார். இன்னும் 1 வருஷத்துக்கு 5 ராசிகளுக்கு, அதில் ஒன்று உங்களுது. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அஷ்டமசனி நடக்கும்போது குரு உதவியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இன்றைக்கி நாளைக்கு, அதாவது வியாழன் வெள்ளி 2 நாட்களும் சிறப்பான நாளாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். பொறுமை, நிதானம், பேச்சிலே நிதானம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. ஓம் ஓம் தெய்வானையே போற்றி, தெய்வ யானை தெய்வானை, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, தௌமியரே போற்றி. இந்த மந்திரம் மனசிலே ஓடிக்கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அனுகூலமான எண் வியாழன் 1 வடக்கு வெள்ளை, வெள்ளி 2 தெற்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க, நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. கெத்து ஓவரு, அலட்டல் ஓவரு. பணிவு முக்கியம், நிதானம் முக்கியம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் ராத்திரியில் விநாயக பெருமான் கோயிலில் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும், முக்கியம். 3 நட்சத்திரத்துக்காரருக்கும் நாள் நல்லா இல்லை. மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்காமல் இருப்பீங்க. ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க.
கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு சிக்கனம் பார்க்காம பணம் கொடுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பரான நாட்கள், நல்ல முன்னேற்றம். வியாழன் வெள்ளி இரண்டுமே பிரமாதம், கலகரிங்க, நல்லா இருக்குது, சந்தோஷம். குரு பகவான் வேற உதவி செய்கிற 5 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று, இன்னும் ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள். திருஷ்டி வைத்தறிச்சல் இருக்குது, அதனால் மந்திரங்கள் சிலது ஓடணும். ஓம் ஓம் சதுர்முகனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சதுர்வேதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும், நல்லது. நிதானம். ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள், வியாழன் வெள்ளி இரண்டுமே. அனுகூலமான எண் வியாழன் 4, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு, வெள்ளி 1, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க. மஞ்சள் அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. பசு நாய் காக்கை இவுகளுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. அல்லது பணமாக கொடுத்துருங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில். துலா ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்கிறது. எப்படி தப்பிப்பது? வழிபாடு முக்கியம், நிதானம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் வியாழக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு ராத்திரியில் தீபம் போடணும் கோயிலில். சரி, போட்டுடுறோம். வெள்ளிக்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் இதே தீப வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு ராத்திரியில் கோயிலில். ஆக மொத்தம் 2 நாளும் சரியா இல்லைங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதைங்க, முக்கிய செலவு வேணாங்க, நிதானங்க. மனசில் சில மந்திரம் ஓடணும். ஓம் அசுர குருவே போற்றி, அசுர குருவே போற்றி, அஸ்வினியே போற்றி, அருக்கனே போற்றி. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை வியாழக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமை 1 வடக்கு பச்சை. கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் பிடிச்ச சாமிக்கு ஒரு தீபம் போடுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க, சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. குரு பகவான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு உதவி செய்கிற 5 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வழிபாடு முக்கியம். இன்றைக்கி என்ன பதட்டம், தடுமாற்றம், அவசரம் எல்லாம் அதிகமாக இருக்குது. நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் ஆங்கீரசரே போற்றி, ஆங்கீரச முனிவர், ஆங்கீரசரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அகத்தியரே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் பிடிச்ச சாமிக்கு ஒரு தீபம் போடுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க, சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. குரு உதவியாக இல்லை. எனவே நிதானம், பொறுமை, கவனம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு ராத்திரியில் கோயிலில் தீபம் போடணும். நிதானம். 2 நாட்களும் கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பார்கவியே போற்றி, பத்ருஹரியே போற்றி, பர்த்ருஹரியே போற்றி, பட்டினத்தாரே போற்றி. அனுகூலமான எண் வியாழன் 1 தெற்கு பச்சை, வெள்ளி 2 வடக்கு மஞ்சள். கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் பிடிச்ச சாமிக்கு ஒரு தீபம் போடுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பாருங்க, சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் துணி தானமாக கொடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குரு பெயர்ச்சியும் சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். கட்டாயம் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. பிரமாதமான நாள், சந்தோஷம் எல்லா வகையிலும். 3 நட்சத்திரத்துக்கும் திருஷ்டி இருக்காதா, பின்ன கலியுகம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த 2 மந்திரங்கள் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. மஞ்சள் அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. பசு நாய் காக்கை இவுகளுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. அல்லது பணமாக கொடுத்துருங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில்.
கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் ராத்திரியில் தீபம் போடணும். மொத்தத்தில் பிரமாதமான நாள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. வியாழன் வெள்ளி 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சி, தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்காத பின்ன மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் தென் சிவனே போற்றி, தென் சிவன் தட்சிணாமூர்த்தி, தென் சிவனே போற்றி, தௌமியரே போற்றி. வியாசமாமுனியினுடைய சீடர் தௌமியர். தௌமியரே போற்றி, தென் சிவனே போற்றி, திரௌபதியே போற்றி. அனுகூலமான எண் வியாழன் 3, 6 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி 4, 9 தெற்கு மேற்கு, மஞ்சள் நீலம். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. மஞ்சள் அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. பசு நாய் காக்கை இவுகளுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. அல்லது பணமாக கொடுத்துருங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் விநாயகர் பெருமானுக்கு ராத்திரியில் கோயிலில் தீபம் போடணும். வியாழக்கிழமையில் 2 நாட்களும் சூப்பரான நாட்கள், பிரமாதம், பின்றீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும், நல்ல நாள். திருஷ்டி இருக்குது, மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ரங்கநாதரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. அனுகூலமான எண் வியாழன் 5, 6 தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள், வெள்ளி 1, 9 தெற்கு வடக்கு, சிவப்பு மஞ்சள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. மஞ்சள் அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. பசு நாய் காக்கை இவுகளுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. அல்லது பணமாக கொடுத்துருங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லது. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.